Hi, நான் Adeeb. Redmi இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் லான்ச் பண்ண Redmi Note 11Sங்கிற ஃபோனை புது பேரில் Redmi Note 11SEங்கிற பேரில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஃபோனை வாங்க விடாதீங்க. நீங்களும் ஃபோனை வாங்காதீங்க. அது ஏங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தான் வருது. 1100 நிட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் தான் இதில் வருது. மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. மாலி G76 தான் இதில் கொடுத்துருக்க GPU. LPDDR4X RAM டைப் தான் இதில் வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு லெவல் தான் வருது. MIUI 12.5 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். 5000 mAhக்கான பேட்டரி தான் இதில் வருது. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வர கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் தான் வருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 கலர் வேரியண்ட்டில் வருது. ப்ளூ, ஒயிட், பிளாக், பர்பிள். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 6GB 64GBங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,999 ரூபா தான் வருது. இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோனை ஃப்ளிப்கார்ட், மீ ஸ்டோர் வழியாக தான் நம்மளால் வாங்க முடியும். இந்த ஃபோனை ப்ரீபெய்டு ஆர்டர் பண்ணோம்னா இந்த ஃபோன்ஸுக்கு 500 ரூபீஸ்க்கான டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதாவது கேஷ் ஆன் டெலிவரி இல்லாமல் அட்வான்ஸாக பேமெண்ட் கொடுத்து இந்த ஃபோனை புக் பண்ணால் 500 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸுக்கான பேங்க் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இதில் இருக்குது. அந்த பேங்க் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இல்லை. ஏன்னா அந்த ஆஃபர் இருக்கிற பேங்கோட டெபிட் கார்டு இல்லாட்டி கிரெடிட் கார்டு நம்ம கையில் இருந்தால் தான் அந்த 1000 ரூபீஸ்க்கான டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கும். நீங்கள் யாராவது இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. யாராவது வாங்க போனாலும் வாங்க விடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் போன வருஷம் லான்ச் பண்ண Redmi Note 10S இல்லையா, அதே ஃபோனை இப்போ புதுசாக பேர் மாற்றி லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi Note 11SEங்கிற பேரில். இப்போ ரெட்மியில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Note 11 சீரீஸ் தான். அப்போ Redmi Note 11 சீரீஸில் புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வருதுன்னு எல்லாரையும் நம்ப வச்சு இந்த ஃபோனை வாங்க வைக்கணும் தான் எம்ஐ நினச்சிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் நடக்க விடாதீங்க, அவ்வளோதான் சொல்லணும். அப்புறமா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சார்ஜரும் கிடையாது. Redmi Note 10Sல சார்ஜராவது கொடுத்தாங்க. அதே ஃபோனை, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண அதே ஃபோனை இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சார்ஜர் கூட இல்லை பாக்ஸில். எனக்கு தெரிஞ்சு ரெட்மி இந்தியாவில் லான்ச் பண்ணதுலே சார்ஜர் இல்லாமல் லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனு தான் இந்த ரெட்மியோட Note 11SEங்கிற இந்த ஃபோனு. ஓவரால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi Note 10S இருக்கு இல்லையா, அந்த ஃபோனோட சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் இல்லை, அதே ஃபோன் தான் Redmi Note 11SEங்கிற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் மட்டும் Redmi Note 11SEன்னு போட்டிருப்பாங்க. இந்த ஃபோனுக்குள்ளே என்ன பேரில் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாஃப்ட்வேரும் Redmi Note 10Sல இருக்க அதே சாஃப்ட்வேர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது ரெட்மி மட்டும் இல்லை, ரியல்மி காலங்காலமாக இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியல்மியோட C சீரீஸ் இருக்கு இல்லையா, C11, C12, C15, அப்புறமா C20 சீரீஸு, இதில் இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே சேம் தான். சும்மா ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா தருவாங்க, ஒரு கேமரா கம்மி பண்ணுவாங்க, ஸ்பீக்கரை மேலே வைப்பாங்க, பேக் பேனில் மாற்றுவாங்க. இப்படியே தான் ரியல்மியோட C சீரீஸ் எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். ரியல்மி நார்சோ 50iங்கிற ஒரு ஃபோனோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி C11 இருக்கு இல்லையா, அந்த ஃபோனோட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் தான். அந்த ஃபோனோட செட்டிங்ஸில் போய் எபோட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரியல்மி C11 2021 தான் போட்டிருக்காங்க. பழைய ஃபோன் எடுத்து ரீபிராண்ட் பண்ணீங்க, ஓகே, பேர் கூடவே அதே கொடுப்பீங்க. இந்த விஷயத்தை நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ரெட்மி இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற Redmi Note 11SEல இன்னும் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. அபோட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். பழைய ஃபோனை புது பேரில் லான்ச் பண்ணுறாங்க. சார்ஜரையாவது தந்திருக்கலாம், அதுவுமே தரல. ரெட்மி இன்னும் அடுத்ததாக லான்ச் பண்ண ஃபோன்ஸில் எல்லாமே சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோன் மட்டும் தரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கான ஒரு ஸ்டார்டிங்காக தான் Redmi Note 11SEங்கிற இந்த ஃபோனை கொண்டு வந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெட்மியோட அடுத்த லேட்டஸ்ட்டாக வரப்போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Note 11 சீரீஸு. அந்த ஃபோன் சைனாவில் இன்னும் லான்ச் பண்ணல. சைனா லான்ச் பண்ணும்போது அந்த ஃபோன்ஸில் சார்ஜர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஃபோன் லான்ச் பண்ணும்போது ஃபோனோட ப்ரைஸ் மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. சார்ஜரோட ப்ரைஸ் அவங்க மறந்துடுவாங்க. அவங்க மறந்தாலும் ஃபோன் வாங்கி நம்ம கையில் யூஸ் பண்ணும்போது சார்ஜ் போட்டு தானே ஆகணும். அப்போ சார்ஜரை வாங்கி தான் ஆகணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபா அழுகணும். எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. ஆப்பிள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் போட்டு வச்சாங்க. சாம்சங் அதை கேள்வி பண்ணாங்க. இப்போ சாம்சங் அதே தான் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண புது பிராண்டான நத்திங், அவங்க புது பிராண்டில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுற ஃபோனு தான் நத்திங் ஃபோன் பண்ணு. அதுலேயே சார்ஜர் தரலைங்க. புது ஃபோனு, அதாவது ஃபஸ்ட்டு ஃபோனு, அதிலே அவங்க சார்ஜர் தர மாட்டேங்கிறாங்க. அதை வாங்குறதுக்கு முட்டா பையங்க இருக்காங்க. நானும் வாங்கியிருந்தேன், அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன்.
வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். சார்ஜர் இப்போ யூஸ் பண்ணிடுறது பார்த்தீங்கன்னா OnePlusோட 65 வாட்டுக்கான சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த சார்ஜரில் நத்திங் ஃபோனை சார்ஜ் பண்ணால் ஸ்பீடு அள்ளுது. 3 மணி நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இந்த ஃபோனை பற்றி அவ்வளோக்கா சொல்கிறது இல்லை. 2 நிமிஷத்தில் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இந்த ஃபோனை வாங்காதீங்க தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஃபோனை பற்றின வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூடியூப்பில் உங்களுக்கு பார்க்கவும் முடியாது. ஏன்னா பழைய ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதுக்கடா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு போடணும்னு சொல்லி யாருமே போட மாட்டாங்க. நானும் அப்படியே தான் நினச்சேன். சரி குத்தாச்சு சொல்லிட்டு போகலான்னு சொல்லி தான் இந்த வீடியோஸை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ நான் குத்தம் சொன்னதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஃபோனை நீங்கள் வாங்காதீங்க. இப்படி நீங்கள் இந்த ஃபோனை வாங்காமல் இருந்தால் தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றலாம். ஃபோன் கூட சார்ஜரை வச்சு அவங்க விற்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் அவங்களும் வருவாங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபோனை வாங்காதீங்க. அவ்வளோதான் எனக்கு சொல்லணும். அப்போது இவ்வளோ தான் இன்றைக்கான இந்த வீடியோ. சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுறோம். அப்போ இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலுங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். என்னோட Instagram ஐடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம Instagram வழியாக தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிகிட்டே இருக்கிறேன். அப்போ பாய்.